Hi everyone. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். ஸோ ஆல்ரெடி எல்லாம் பிஸியாக இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு 5 நிமிஷம் வீடியோ தான். இதில் ஏகப்பட்ட சம்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்கள். ஸோ கான்செப்டல் ஓரியன்டாக நான் சொல்கிறேன், அதை அப்படியே மனசில் வாங்கிட்டு போட்டிங்கன்னா போதும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 7 5 மார்க்குமே எழுதலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கேன் நான். ஏன்னா வந்து 75+ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 7 5 மார்க் எழுதி தான் ஆகணும். ரெண்டாவது ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க்கெல்லாம் வந்து தரவாக இருங்க. அப்போ அது படிக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் 5 மார்க் முடித்த உடனே 5 மார்க் எப்படி நைட்டு 1 மணி ஆயிரம் முடிக்கிறதுக்கு, இல்லை 12 மணி ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதை முடித்த உடனே புக் பேக்கில் இருக்க 6 சாப்டரோட 5 மார்க் வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. சரிங்களா? முடித்ததுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் போட்டால் போதும். சரி, ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, சாப்டர் 1ல் ஒரு 10 கணக்கு கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கணக்கெல்லாம் முன்னாடியே போட்டிருந்தால் தான் நம்மளால் இப்போ ரிவிஷன் பண்ண முடியும். ஏன்னா கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும். அண்ட் செகண்ட் அண்ட் தேர்டு எக்ஸாம்பிள் 1.40. ஸோ சாப்டர் 1ல் சரிங்களா. அடுத்து எக்ஸைஸ் 1.6ல் 2 3 எக்ஸாம்பிள் 1.34. அடுத்து எக்ஸைஸ் 1.5ல் 2 4 எக்ஸாம்பிள் 1.27. எக்ஸைஸ் 1.4ல் கிராமர் ரூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சாப்டர் 1ல் 2 3 எக்ஸாம்பிள் 1.40 அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ் எலிமினேஷன் எக்ஸைஸ் 1.6 1.5 1.4. ஸோ 1.3 வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன். சரி, ஓகே, இது நான் அப்புறம் எடுக்கிறேன். சாப்டர் 1ல் இது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்த சாப்டர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் 2.4ல் 7 சம் எக்ஸாம்பிள் 2.8, 2.5ல் 7 சம் எக்ஸாம்பிள் 2.14, எக்ஸாம்பிள் 2.15. இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அடுத்த எக்ஸைஸ் 2.6ல் செகண்ட் சம் கன்ஃபார்மாக இது வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த எக்ஸைஸ் 2.7ல் 6 சம் எக்ஸாம்பிள் 2.27. ஸோ அடுத்த எக்ஸைஸ் 2.8ல் 4 சம் எக்ஸாம்பிள் 2.34, எக்ஸாம்பிள் 2.35. ஸோ கன்ஃபார்மாக இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரொம்ப ஈஸிங்கிறனால ஃபஸ்ட்டு இதை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். 2 5 மார்க் நமக்கு இதில் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக 2 5 மார்க் வரும். அடுத்த சாப்டர் 3 பாருங்கள், 10 கணக்கு தான். எக்ஸைஸ் 3.4ல் ஃபஸ்ட் சம் போட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.24. இது அனைத்துமே போட்டு பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஆன்சர் வராது. 3.5ல் 5th ஃபஸ்ட் ஒன் 7th ஒன். இந்த 2 கன்ஃபார்ம், இந்த 2 கொஸ்டினில் கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின் வரப்போகுது. எக்ஸாம்பிள் 3.6 சேர்த்தி போட்டு பாருங்கள். 3.3ல் 5th சம் மட்டும். ஸோ தேர்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 தான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 5 மார்க்காவது அட்லீஸ்ட் எழுத முடியும். சாப்டர் 4ல் பாருங்கள், 4.5ல் 5 6 10, 4.22 4.28 4.20 4.23. இந்த 6 கணக்கு போட்டால் ஒரு சம் போடலாம், கண்டிப்பாக ஒரு சம் போடலாம். சரிங்களா? அடுத்த சாப்டர் 5 பாருங்கள், 5.1ல் இந்த 2 கணக்கில் ஒரு கணக்கு கண்டிப்பாக வரும். அப்படி மிஸ் ஆனால் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5.5 தரவாக இருங்க. ஏன்னா இதுலேருந்து ஒரு 5 மார்க் நம்ம எழுதிடலாம். ஆனால் 5.2ல் எலிப்ஸ் ஹைப்பர்போலா பேரபோலாவில் ஒரு சம் வரதான் போகுது. ஆனால் ரொம்ப முடியலன்னா அது விட்டுருங்க, ஏன்னா டைம் இல்லை. சாப்டர் 6 பாருங்கள், 6.7ல் 1 2 5 7 எக்ஸாம்பிள் 6.44. ஃபார்முலாவை படித்து கட்டாயமாக போட்டு பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 5 மார்க் நாளைக்கு கன்ஃபார்ம். அடுத்து எக்ஸைஸ் 6.1ல் 9 10 எக்ஸாம்பிள் 6.3 6.5 6.6. இது என்னன்னா அந்த காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா அண்ட் ஆல்சோ ஆட்டிடியூட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரண்ட். இந்த 5 தியரமே போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த 5 தியரத்துலேருந்து ஒரு தியரம் கன்ஃபார்ம். ஸோ எக்ஸைஸ் 6.3ல் 4th ஃபஸ்ட்டு செகண்டு எக்ஸாம்பிள் 6.23. இதுலேருந்து ஒன்று வந்துடும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 3 5 மார்க்குமே உங்களுக்கு சாப்டர் 6ல் வந்துடும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மேட்ரிக்ஸ் கஷ்டமாக இருக்குன்னா சாப்டர் 2வை ஃபஸ்ட்டு போடுங்க. சாப்டர் 2ல் ஒரு 10 12 கணக்கு தான் இருக்குது. அது முடிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம் தான் ஆகும். எல்லா சம்மையும் உட்காந்து போட்டு பாருங்கள். தேர்டு சாப்டர் வாங்க, அதில் ஒரு 3 சம் 10 சம் தான் இருக்குது, அது போட்டு பாருங்கள். முடிச்சுட்டு 6th சாப்டர் போடுங்க. இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டே 6th சாப்டர் போடுங்க. ஏன்னா 6th சாப்டரில் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். தீரமும் 6.7. அடுத்தது இந்த 3மே முடிச்சதுக்கப்புறம் 5th சாப்டர் போடுங்க. அடுத்தது 4th சாப்டர் போடுங்க. லாஸ்ட்டாக மேட்ரிக்ஸ் போட்டால் போதும். ஏன்னா மேட்ரிக்ஸ் முடிக்க நமக்கு டைம் பத்தாது. ஸோ அடுத்தது இப்போ தான் ஒரு பெரிய வேலையே இருக்குது. ஏன்னா நைட் ஆயிரும் இது போடுறதுக்குள்ளே. ஸோ 2 மார்க் அண்ட் 3 மார்க் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கஷ்டப்பாக்காமல் படிங்க. ஏன்னா நாளைக்கெல்லாம் லீவு தான். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணணுன்னா படிச்சு தான் ஆகணும். ஸோ 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் ஃபஸ்ட்டு சாப்டரில் இங்கே பாருங்கள் ஒரு 3 எக்ஸைஸ் கொடுத்துருக்கேன்னா இந்த 3 எக்ஸைஸில் கண்டிப்பாக 2 2 மார்க் 2 3 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கணக்காவது போட்டு பாருங்கள். 3 6 7 8 9 11 எக்ஸாம்பிள் 1.2 1.5 1.6 1.4 1.7 1.8 1.7. என்ன சார் இவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு 12 கணக்கில் இதுலேருந்து தான் ஒரு 2 மார்க் வரும், ஒரு 3 மார்க் வரும். சரிங்களா? அதனால தான் 1.2ல் ரேங்க்கில் ஒரு சம் வரப்போகுது. அது ரோ எக்லான் ஃபார்மாக இருக்கலாம், இல்லை காஸ் ஜார்டனாக இருக்கலாம். காஸ் ஜார்டனில் இந்த ஃபஸ்ட்டு சம் மட்டும் போட்டு பாருங்கள். சரிங்களா? தேர்டில் ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 1.20. ஸோ மைனர் மெத்தடும் கொடுத்துருக்கேன், ரோ எக்லான் மெத்தடும் கொடுத்துருக்கேன்.
1.3ல மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் ரொம்ப ஈஸி. ஸோ ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய பசங்க 2 மார்க் 3 மார்க்குன்னு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது மட்டுமாவது ஒழுக்கமாக படிங்க. செகண்ட் சாப்டர் வாங்க, கொஞ்சம் நிறைய எழுதியிருப்பேன். ஆனால் செகண்ட் சாப்டர்லேருந்து நமக்கு 2 மார்க் 2 3 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. 2.2ல தேர்ட் சம் எக்ஸாம் எக்ஸசைஸ் 2.3 ஃபுல்லாக போட்டு பாருங்கள். ஏன்னா அது ஒரு மொக்க எக்ஸசைஸ், கண்டிப்பாக அது போட்டிங்கன்னா அடிச்சிடலாம். 2.4ல 3 4 5 எக்ஸாம்பிள் சம் இந்த 4 எக்ஸாம்பிள்லேருந்து கன்ஃபார்ம் போடுறதுக்கு ஒன்றுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. 2.5ல வந்து பார்த்தீங்கன்னா 3 4 5 6. 2.5ல என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஸ்கொயர் ரூட்டு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை படிங்க. அடுத்த மாடுசம் Z1 - Z2 Z1 + Z2 அந்த ஃபார்முலாவை படித்து எழுதிங்கன்னா அப்ளை பண்ண ஆன்சரு. ஸோ இதுதான் அங்கே கொடுத்து வச்சுருக்கேன். கூடுதலாக ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியும் பார்த்து தான் ஆகணும். எக்ஸசைஸ் 2.6 பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். தேர்டில் தேர்டு, ஃபோர்த்து வந்து என்னென்னா சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறது. ஃபிஃப்த்தில் ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் எக்ஸாம்பிள் 2.21. ஸோ இது முடிக்கவே நமக்கு டைம் ஆகிடும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டர் இது ஃபுல்லாக படித்தா தான் நம்மளால் ஒரு 3 2 மார்க் 3 3 மார்க்காவது கரெக்டாக எழுத முடியும். தேர்டு சாப்டர் வாங்க. 3.1ல் ஒரு 4 கணக்கு 5 கணக்கு தான் கொடுத்துருக்கேன், போட்டு பாருங்கள். 3.2ல் செகண்ட் தேர்டு எக்ஸாம்பிள் 3.10. 3.3ல் 6th ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் 7th ஒன் எக்ஸாம்பிள் 3.17. எக்ஸசைஸ் 3.6ல் ஃபுல்லாக 1 3 4 5. ஸோ ஒரு 4 எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். தேர்ட் சாப்டர் ஈஸி தான். ஃபோர்த்து சாப்டர் பார்த்தீங்கன்னா 4.1 ஃபோர்த்து சம் மட்டும். 6th ஃபஸ்ட்டு ஒன், 7th ஒன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் 4.3ல 3 சப்டிவிஷன் இருக்கும். அடுத்து 4.2 வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 5 7. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4.2 காஸ் தீட்டா, 4.1 வந்து சைன் தீட்டா. 4.3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் செகண்டில் ஃபஸ்ட் ஒன், தேர்டில் ஃபஸ்ட்டு செகண்டு எக்ஸாம்பிள் 4.8 4.9 எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு சம். இங்கே எழுதியிருக்கிறது உங்களுக்கு தெரியாது. எக்ஸாம்பிள் 4.10 எக்ஸாம்பிள் 4.14. சார் இத்தனை கணக்கு இருக்குது சார், எப்படி சார் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 4 சாப்டர் சம்ஸ் மட்டும் பார்த்தா கட்டாயமாக ரொம்ப கஷ்டமாக கேட்டால் கூட 4 3 மார்க் 4 2 மார்க் எழுதலாம். அதுக்கு தான் இப்படி எழுதியிருக்கிறேன். இந்த கணக்காவது ஒழுக்கமாக போட்டு பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 5 மார்க் வந்து கடகடன்னு சீக்கிரம் முடிச்சுட்டு இது நீங்கள் போட்டு பார்க்க ஒரு 4 hours கண்டிப்பாக தேவை தான். ஆனால் அங்கே டைம் இல்லையே. ஆனால் நாளைக்கு மத்தியானம் தான் எக்ஸாமு. ஸோ இருந்தாலும் நம்ம டைம் கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணி பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்தது 5.1 மட்டும் பாருங்கள். 5.1ல் 4 5 7 8 9 11 12. இந்த 5.1 படிக்கிறதுக்கு முன்னாடி சென்டர் ரேடியஸ் ஃபார்முலா அண்டு டான்ஜென்ட் நார்மல் ஃபார்முலா அண்டு இந்த ஃபார்முலா அது பேர் என்ன, டயாமீட்டர் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவில் படித்தா போதும். அந்த மாதிரி தான் சம்ஸ் கேட்பாங்க. அடுத்து எனக்கு இடம்பத்தில் அதனால இங்கே எழுதியிருக்கிறேன் 6th சாப்டர் ரொம்ப டஃப்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்கள் 6.1ல் கன்ஃபார்மாக ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் கேட்க போகிறாங்க. ஒர்க் டன் டார்க்கில் கேட்க போகிறாங்க. 11th 12th 14th போட்டு பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.10 6.11 போட்டு பாருங்கள். 6.2ல் 1 2 3 10 எக்ஸாம்பிள் எல்லா சம். இது என்னன்னா 6.2 ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் எடுக்க தெரிஞ்சால் போதும். பேரலோ பைப்டு கோ பிளானர் அடுத்து எழுதுறதுக்கு இடம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து 6.3ல் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன், இருந்தாலும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 6.3ல் செகண்ட் சம் தேர்டு சம் மட்டும், ஃபஸ்ட் சம் செகண்ட் சம் தேர்டு சம் மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கள். எக்ஸாம்பிளில் 6.19 மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கள். அடுத்து 6.4ல் 5th ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஆங்கிள் பிட்வீன் மட்டும் பாருங்கள். 5th ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஆங்கிள் பிட்வீன் அக்யூட் ஆங்கிள். ஸோ அடுத்து 6.9ல் லாஸ்ட் எக்ஸசைஸில் ஆங்கிள் பிட்வீன் மட்டும் பார்த்தா போதும். ஆங்கிள் பிட்வீன் 2 planes, ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேன், அதாவது 2 தளங்களுக்கும் உள்ள கோணம், அப்புறம் கோடுக்கும் தளங்களுக்கும் உள்ள கோணம். ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் 6.47 எக்ஸாம்பிள் 6.48 இந்த 2 எக்ஸாம்பிள் மட்டும் போட்டால் போதும். சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் இதையாவது ஒழுக்கமாக பார்த்துட்டு போங்க. நான் வந்து கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஏன்னா முடிக்க முடியாதுன்னு தெரியும். எப்படி முடிக்கிறீங்கன்னா 5 மார்க் முடிங்க. இந்த 5 மார்க் முடிக்கிறதுக்கு நமக்கு வந்து நைட்டு ஒரு 1 மணி ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அப்புறம் தூங்கி எந்திரிச்சிட்டு கூட நீங்கள் இந்த 2 மார்க் 3 மார்க்கில் நீங்கள் வந்து காலையிலே ஒரு 5 o'clock 6 o'clock எந்திரிச்சிட்டு ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஒரு தேர்டு சாப்டர் ஒரு 10 மணிக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா கடைசியாக இந்த 4th சாப்டர் 5th சாப்டர் 6th சாப்டர் சீக்கிரமாக பார்த்துடலாம். ஏன்னா அவ்வளோதான், கம்மியாக தான் கொடுத்து வச்சுருக்கிறேன். 1 மார்க் அதுக்கு தான் சொல்கிறேன். 5 மார்க் முடித்த உடனே 1 மார்க் நம்ம என்ன பண்ணணும், 1 மார்க் வந்து தயவு செய்து இப்போவே படிச்சிருங்க நைட்டாக. இல்லைனா 1 மார்க் படிக்க டைம் இருக்காது. ஸோ இந்த சம் என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையோ இல்லை வந்து கமெண்ட் பாக்ஸ்லையோ பின் பண்ணுறேன் இந்த சம்மை. நான் செகண்ட் தேர்டு எக்ஸாம்பிள் 1.40 ஓகே உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பீங்க. இது எந்த செகண்ட் தேர்டுனா ஐ திங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் எக்ஸசைஸா 4th எக்ஸசைஸான்னு தெரியல. 1.4 1.5 1.6 கொடுத்துட்டேன். 1.7 சாரி, பாருங்கள் கெமிஸ்ட்ரி சம் தான் அது. 1.7 அந்த கெமிஸ்ட்ரி சம் லாம்டா சம். ஸோ ஓகேவா?
ஸோ தெளிவாக போட்டு பாருங்கள். யாருக்கெல்லாம் பாஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ அதில் ஒரு 9:30 மணிக்கு மேலே ஒரு வீடியோ வரும். அதுக்கு ஒரு 10 5 மார்க்கு கொடுக்குறேன். அதையாவது ஒழுக்கமாக போட்டு போங்க. 1 மார்க்கும் படிச்சுட்டு போங்க, பாஸ் பண்ணிடலாம். அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவை பார்த்து டக்குன்னு எல்லாம் போட ஆரம்பிங்க. தேங்க்யூ.